குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சவுந்தரராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு மண்டே 2 நாள் பிரேக் எடுத்து வருது. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரைடே க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நிஃப்டி ப்ளஸில் இருந்தது. சாட்டர்டேலாம் கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் ப்ளஸில் போச்சு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் தான் ஆகுதுன்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது நிஃப்டி கேப் டவுன் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பாருங்கள். ஹார்ட் டைம் இருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து 24,844 வரையும் போச்சு ஃபியூச்சர்ஸில். ஸோ சாட்டர்டே 24,708. ஸோ நீங்கள் மார்னிங் கண்டிப்பாக ஒரு 400 பாயிண்ட் கேப் அப் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் மண்டே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் கேப் டவுன் ஆகிடுச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ நம்ம என்னதான் டெக்னிக்கலை பார்த்தாலும் இந்த ஈராக் வார் வந்து பெரிய இம்பேக்ட் இருக்கிறதுனால நம்மளால கேரண்டியாக இப்படி தான் மார்க்கெட் போகணும்னு சொல்ல முடியல. ஸோ இன்ட்ராடேயில் மார்க்கெட்டை பார்த்துட்டு நம்மளால என்ன முடிஞ்சு எடுத்துகிட்டு சேஃபாக க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் சேஃபாக இருந்து பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது. இந்த ஈராக் வார் முடியும் நாட் அட்வைஸ் என்னை பொறுத்த வரையும். சரி, இன்னைக்கு நிஃப்டி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே ஓப்பன் ஆச்சு. ஸோ நேற்றுக்கு டே ஆகி டே க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாக ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்கும். என்னதான் ஒரு கேப் டவுன் ஆனாலும், ஐ மீன் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் கேப் டவுனு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நேத்தியோட க்ளோஸ் ஐக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் தான். ஆனால் அதே மார்க்கெட் 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லிங் கேண்டிலாக மாறிடுது வித் பையிங் ப்ரெஷர். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,400 ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 24,246 எவ்வளோ உங்களுக்கு பார்த்துருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே ரிவர்ஸ் ஆகிடுது. ரிவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் மேலே போச்சு. ஸோ இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்குது தெரியும். இது எங்கே அது ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேன்னு வந்துருக்கு பாருங்கள். இங்கேன்னு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேன்னு வந்து நமக்கு வந்து இந்த ஐயில் சனிக்கிழமை முடிஞ்சது ஐ திங்க். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் போயிடுது. இவ்வளோ தூரம் அறிந்த மார்க்கெட்டு கரெக்டாக செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல மார்க்கெட்டை பிக்கப் பண்ணி பையர்ஸ் இந்த இடத்துல மார்க்கெட்டை பிக்கப் பண்ணி திருப்பி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணும். ஆல்மோஸ்ட் இது வரையும் ஒன்று பண்ணலாம். திருப்பி பையர்ஸ் அங்கேயே செல்லர்ஸ் அங்கேயே அடித்து மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. இந்த கேண்டிலாம் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த கேண்டில் பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய லாங் ரேஞ்ச் வந்து அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இமீடியட்டாக வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறது நல்லது. பிகினர்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறது நல்லது. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இதுக்கு மேலே உடச்சா ட்ரேடு, இந்த கீழே உடச்சா ட்ரேடு அப்படின்னு நார்மலாக சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்னா இந்த மாதிரி லாங் கேண்டிலாக இருந்து 2 சைடு விற்கா இருந்தா. ஆனால் இங்கே ஒரு சைடு தான் விற்க இருக்கு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லலாம். ஓப்பன் வந்து 24,413, ஐ வந்து 420. ஸோ ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐனா அதுக்கு மேலே ஐ சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் கீழே வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் வந்து தட் மேபி கீழே வந்து இந்த லோ உடைக்குதான்னு பார்க்கணும். உடைக்கலாம் மார்க்கெட் மேபி சைட்வேஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. இன்னைக்கு டேலேருந்து எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுலேருந்து பண்ணால் இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் 75% கீழே இறங்கிருக்கு. ஸோ எப்போ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸில் வந்து 5 மினிட்ஸில் என்ன பண்ணலாம்? மார்க்கெட் வந்து எங்கே முடிஞ்சிருக்கு உங்களுக்கு 24,340, ஆல்மோஸ்ட் 24,300 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வைங்க. இப்போ 5 மினிட்ஸில் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 24,300 5 மினிட்ஸ். அதே மாதிரி 5 மினிட்ஸ்க்கு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸே வச்சுக்கலாம். சேஃபாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இதை உடைச்சாலோ கீழே உடைச்சாலோ என்ட்ரி எடுத்துக்கலாம். மேலே உடைச்சா என்ட்ரி. அதே மாதிரி இது கால் ஆப்ஷன் இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேலே உடைக்கும் போது எடுத்தால் நமக்கு சேஃபான என்ட்ரி இருக்கும், ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இல்லைங்களா நடுவில் இருந்தால் ட்ரேட் எடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம் ஆஸ் எ பிகினர். இப்போ மார்க்கெட் வந்து நான் சொன்னபடி மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே மார்க்கெட் அப்புறம் பையர்ஸ் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. திருப்பி அங்கேயிருந்து மார்க்கெட்டை 75% கொண்டு வந்துட்டாங்க கீழே செல்லர்ஸ். ஆனால் நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பையிங் ப்ரெஷர் இருந்தால் எப்பயுமே மார்க்கெட் வந்து திரும்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
இங்கே இருக்கிற லிக்விடிட்டிலாம் கேதர் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் திரும்பறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் எப்போ திரும்பும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தது, இந்த லென்த் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம தெரியுமா சஸ்டெயின் பண்ணலாம் மார்க்கெட் கீழே விழாதுன்னு. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸை நம்ம கொடுத்துட்டு தெரியுமா இந்த இடத்துல எடுக்க முடியாது. ஈவன் இது கிரீன் கேண்டில் தான் நம்ம இந்த இடத்துல எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே எடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே கிடையாது, இங்கே இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. அப்போ வெயிட் பண்ணணும். சரி மார்க்கெட் என்ன பண்ணுறது, ஒன்று இதை பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுக்குதா, இதோ இங்கே எடுத்துகிட்டு பாருங்க ரீடெஸ்ட் எடுக்குதா, இல்லை இதை உடையுதா, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரையும் உங்களுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர். ஸோ இந்த 75 இடத்துல இந்த பவுண்டரிஸில் மார்க்கெட் வந்து திருப்பி பிக்கப் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நாம் வந்து தைரியமாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். எப்படி ட்ரை பண்ணுறது, இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம பயப்படுவோம். அதுக்கு தான் நம்ம எடுத்த செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ரைக் என்னன்னு பார்ப்போம். நாம் என்ன பண்ணியிருக்கோம், மார்க்கெட் இங்கே முடியும் போது 24,300 ஸ்ட்ரைக் ஆப்ஷன், 24,300 புட் ஆப்ஷன் ரெண்டையும் எடுத்துருக்கோம். இது வந்து இப்போ 24,300 கால் ஆப்ஷன். இப்போ மார்க்கெட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல ஒரு ஹேமர் வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஸ்டாப் லாஸ் வச்சாலும் இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு, இல்லை இது கீழே கொஞ்சம் ரிவர்ஸ் வந்தால் கூட எடுத்துடலாம். ஏன்னா ஆப்ஷன் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி கேம். இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம ட்ரேட் எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு இந்த பக்கம் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. மார்க்கெட் ஆல்ரெடி இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு பையிங் ஹேமர் கேண்டில் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் தைரியமாக நம்ம ரிவர்ஸ் எடுக்கலாம். கால் சைடு போனால் நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மி. இது அப்படியே வந்து 24,300 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 24,300 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 205 ஓப்பன் பண்ணி 109 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதுக்கு மேலே தான் எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பட் மார்க்கெட் இங்கே வரும்போது அங்கே பார்த்தோம்னா 9:55 கேண்டில், அந்த கேண்டில் பார்த்தோம். இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு 9:45. ஸோ 9:50க்கு நம்ம எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இங்கே செல்லிங் ப்ரெஷர்லாம் முடிஞ்சு இங்கே ஹேமர் வந்திருக்கு அப்படின்னு. ஸ்டாப் லாஸும் கம்மி. ஸோ ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 9:50க்கு 9:50க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆகிறது வந்து 122, இங்கே க்ளோஸ் வந்தது 109. கிட்டத்தட்ட 12 பாயிண்ட். 12 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 800. 10 பாயிண்ட் 12 பாயிண்ட்லாம் நம்ம தைரியமாக ஸ்டாப் லாஸை எடுக்கலாம், தப்பு இல்லை. அந்த அளவு நம்ம தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தைரியமாக ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு அங்கேருந்து உங்களுக்கு 124லேருந்து இன்னியோட ஹையை வந்து தொட்டுடுது, 200 தொட்டுடுது. இது ரொம்ப அருமையான ட்ரேட். இன்னைக்கு எவ்வளோ பேர் எடுத்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நாம் அந்த ட்ரேட் தான் இன்னைக்கு நம்ம கேட்ச் பண்ணணும். இப்போ திருப்பி ஸ்பாட் வந்துடும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து திருப்பி ஆட்டோமேட்டிக்காக இங்கே தொட்டு பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட். ஆனால் ரீடெஸ்ட் இல்லாமல் ஸ்ட்ராங்காக வந்துடுது. ஏன் ஸ்ட்ராங்காக வந்தோடனே நமக்கு பயம் வந்துடுது, மார்க்கெட் இது மேலே போகுமா, சஸ்டெயின் ஆகுமா, நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம். எப்பவுமே இன்ட்ராடேல ஒரு ட்ரேட் நல்ல ட்ரேட் வந்ததுன்னா தயவுசெய்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ட்ரை பண்ண வேண்டாம் இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே போயிட்டு திருப்பி இது தாண்டி திருப்பி க்ளோஸ் வச்சு இங்கே வந்துருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து எங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த டவுன் வரையும் வந்துட்டு இது வரையும் வந்திருக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி 50% ரீச் பண்ணிட்டு எப்படி இந்த இடத்துல 50% ரீச் ஆகி இங்கே போச்சோ இப்போ இந்த ஸ்விங்கில் 50% ரீச் ஆகி 50% கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம பயப்படணும், இல்லைன்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு டிசைனிங் கேரக்டர் சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 1 by 1 போகும்போது இந்த பவுண்டரிஸ் தாண்டணும், அடுத்து இந்த பவுண்டரிஸ் தாண்டணும். ஆனால் இந்த பவுண்டரிஸாலே மார்க்கெட்டில் தாமில்ல, திருப்பி கீழே இறங்கிட்டு ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் இதையும் உடச்சிருச்சு. சப்போஸ் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே இதையும் வந்திருக்கும். இதுதான் இன்னைக்கு நடந்த. ஸோ எப்போயுமே ஹையர் ஹை லோயர் லோ இந்த கான்செப்டில் போகலாம். ஸோ அங்கே நமக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும், எங்கே நம்மளால் பேர் பண்ண முடியும், அந்த இடத்துல நம்ம ரிஸ்க் ட்ரேட் எடுக்கலாம். பொதுவாக நம்ம வந்து லெவல்ஸ் தான் ட்ரேட் எடுக்கணும். ரெப்போர்டேஷன் வரைஞ்சி அந்த இடத்துலையோ இல்லை டே லோ, டே ஹை, ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, அங்கே தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்குது ஒரு 10 பாயிண்ட்னா நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் இங்கே ஒரு ஆவரேஜ் இருக்குது, இங்கே செல்லிங் ப்ரெஷர் இருந்தது, அது மாதிரி இங்கே ஆவரேஜ் வந்துருக்கு, இங்கே வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது, ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் இருக்குது. மார்க்கெட் இங்கே இந்த மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிருக்காங்க, அங்கே நமக்கு ஸ்டாப் லாஸும் கம்மி. ஸோ இந்த கான்செப்டில் இந்த ட்ரேட் நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த சுச்சுவேஷன்ஸ். ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
இதே மாதிரி ஒரு ஹையர் ஐ ஒரு லோயரில் வச்சோன்னா மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு ஒரு ஐடியா பாருங்க. பார்த்தா ஒரு ஐடியா வச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, டே க்ளோஸ், டே ஹை, டே லோ. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டோனு ஐ எவ்வளோ இருக்கு சும்மா போட்டு பார்ப்போம். இப்போ இன்னிலேருந்து வந்து மார்க்கெட் வந்து ஐயில் வச்சுச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து 50% கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 50% பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இல்லை. ஸோ இன்னைக்கு என்ன ரெக்கவர் ஆச்சோ அதில் 50% கூட இல்லை. அட்லீஸ்ட் 50% மேலே இருந்தாலாவது நம்ம மார்க்கெட் மேலே போகணும்னு நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கீழே தான் இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வரையும் நம்ம டெக்னிக்கலை பெருசாக பேர் பண்ண முடியாது. நாளைக்கு இந்த 50% தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா, இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி. இப்போ இதை பார்ப்போம். மற்ற இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி அதே தான் எல்லாத்துலேயும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை பாக்ஸ் போட்டு நான் வந்து நிஃப்டி அப்படி தான் பார்ப்பேன், மற்ற இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா பேங்க் நிஃப்டி எதுவும் விளையாட்டு பெருசாக இருக்கும், ஷார்ட் லாஸ் பெருசாக இருக்கும், நம்மளால தாங்க முடியாது. அதனால் நான் வந்து ஒன்லி நிஃப்டி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு எதுலேயுமே பெருசாக இல்லை. திருப்பி மார்க்கெட் எல்லாமே அங்கேயே வந்து இருக்குது கிட்டத்தட்ட. அப்புறம் இன்னைக்கு வந்து இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஏறி இருக்கு. ஓகேவா, அதுதான் மார்க்கெட் பேனிக் ஆயிருக்கு. ஆயில் பார்த்தீங்கன்னா ஆயில்னால தான் இவ்வளோ பிரச்சனையே. ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்குப்பா. இப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் 87 ஓப்பன் ஆச்சு, இப்போ 85 இருக்கு. ஓகே, இப்போ சத்திக்கு ஓகே. ஸோ அடுத்தது வந்து ருபி 93.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வச்சு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்ப்பேன் எக்ஸ்பிரினால. இப்போ என்னதான் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தாலும் நாளைக்கு ஒரு கேப் வரணும், கேப்பை பார்க்கும்போது எல்லாமே மாறும். இது நம்ம தைரியமாக நம்பி நாளைக்கு ட்ரேட்லாம் பண்ண முடியாது. ஸோ 24,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து 24,000 எழுதியிருக்காங்க. இப்போ மார்க்கெட் இதுக்குள்ளே எங்கே முடியுதுன்றதை பார்ப்போம். ஸோ திருப்பி நிஃப்டிக்கு வருவோம். நிஃப்டிக்கு வந்துட்டு இப்போ மார்க்கெட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃப்ளாட் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு கால் சைட் ட்ரை பண்ணி இது வரையும் டார்கெட் வச்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆகி இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இருக்கு, கீழே மேலே சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் பவுண்டரிஸ்னு பார்த்துட்டு டே லோவெலாம் சப்போஸ் டே லோ வடிச்சதுன்னா நம்ம டவுன் சைட் டார்கெட் பண்ணி போகலாம். இதுதான் இப்போ சித்திக்கிற சுச்சுவேஷன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பீக்கில் பார்க்கணுன்னா மோஸ்ட் லோலேருந்து ஆல்மோஸ்ட் 50%. இந்த ஸ்விங்கு இந்த 5 மினிட்ஸில் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்விங்லேயே ஆல்மோஸ்ட் 50% வந்துடுது. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் இதை உடைக்குது அப்படின்னா 24,300 உடைக்குதுன்னா மார்க்கெட் டப்படப்படமான அடுத்த லெவலுக்கு வந்துடும். எப்படி வருது நாளைக்கு பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ரைஸ் பண்ணி நாளைக்கு ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.